இந்த வருடத்திற்காக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் தான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அதில் பல்வேறு மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலத்துக்கு மட்டும் நிறைய நிதியை ஒதுக்கிட்டு மற்ற மாநிலங்களை முற்றிலும் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பல்வேறு முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 27ஆம் தேதி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்துருந்தாங்க. இருந்த போதிலும் எனக்கு போதிய டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயம் பரபரப்பாக பேசு பொருளானது. இந்த நிலைமையில் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பும் அதை ஒட்டி நடக்கிற கூட்டமும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகணும்னா உங்களுக்கு எப்படி காசு வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் முன் வச்சுட்டு வராங்க. அதுக்கு எதிராக கடந்த 11 வருஷமா நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. அதுல கலந்துக்கிட்டாலும் சரி கலந்துக்கலனாலும் சரி ஒன்றிய அரசு பாரபட்சமா மட்டும் தான் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் முரசொலி நாளிதழ்ல நிதி ஆயோக்கை கலைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி தலையங்கம் வெளியாகி இருக்கு. அதாவது திட்ட கமிஷனை கலைச்சிட்டு இப்படி ஒரு அட்வைசரி கமிஷனா உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக்கை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதை பத்தி நம்ம இதுல பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பல மாநில முதலமைச்சர்கள் கூடி பேசி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்சு பெரும் அமைப்பாக திட்ட கமிஷன் இருந்துச்சு. ஆனா 2014 மோடி வந்ததுல இருந்து முதல் முறையா கலைச்சதே அந்த திட்ட கமிஷனை தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்ததுல இருந்து முதலமைச்சர்கள் கிட்ட கலந்து பேசுறது கிடையாது. அவங்களா திட்டத்தையே அறிவிப்பாங்க. ஒப்புக்கு ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அதுவும் 5 நிமிஷம் நேரம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான், கூட்டம் கலைஞ்சு போயிடும். இதுதான் அவர்கள் மாநிலங்களை நடத்தும் லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் தமிழ்நாட்டுக்கு எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்காத, பழைய திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்காத ஒரு நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் வாசிச்சிருக்கிறாரு. ஒன்றிய அரசோட திட்டங்களுக்காக கூட அங்க நிதி ஒதுக்கல. இந்த நிலைமையில நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. இதையே இந்தியாவும் வழிமொழிஞ்சது. 27ஆம் தேதி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் 10 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம், ஜார்க்கண்ட், புதுச்சேரி ஆகிய மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. 26 முதலமைச்சர்கள்னா அதுல 10 பேர் கலந்துக்கல. பாதி அளவுக்கு கொஞ்சம் தான் குறைவு. இதுல முக்கியமா கவனிக்கத்தக்கது என்னன்னா, பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதுல கலந்துக்கல. மோடி ஆட்சியை தாங்கிக்கிற இருவரில் ஒருவரான நிதிஷ்குமார் அவரே போகல. இத்தனைக்கும் அவரை சமாதானப்படுத்த ஏராளமான நிதிகளை பீகாருக்கு வழங்கி இருக்குது பாஜக அரசு. புதுவையில பாஜக ஆதரவோட தான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அவரும் போகல. இந்த அளவுக்கு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புக்கு மரியாதை கிடைக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவருக்கு உரிய அளவில் பேசுவதற்கான இடமளிக்கப்படவில்லை. அதனால் அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. தனக்கு முன்னாடி பேசினவங்களுக்கெல்லாம் 10 இருந்து 20 நிமிஷங்கள் பேச அனுமதி கிடைச்சதாகவும் தனக்கு 5 நிமிடம் தான் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 10 மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்ச நிலையில அவர்களோட பிரதிநிதியா கருதி முதலமைச்சர் மம்தாவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி இருக்கணும். எதிர்கட்சி முதலமைச்சர்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத சொல்வதற்கான வாய்ப்பை மம்தாவுக்கு கொடுத்திருக்கணும். ஆனா அத்தகைய பரந்த உள்ளத்தை பிரதமர் மோடியிடமோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமோ எதிர்பார்க்க முடியாது. 10 மாநில முதலமைச்சர்கள் வராத நிலையில அவர்களுக்கு தனி அழைப்பு விடுத்து பிரதமர் மோடி அறிக்கை வெளியிட்டிருக்கணும். அதையும் அவர் செய்யல. ஆனா வழக்கம் போல தன்னுடைய வார்த்தை பெருமைகளை மட்டுமே உதிர்த்திருக்கிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லி காட்டமா விமர்சிச்சிருக்காங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களும் கூட்டு முயற்சியும் ஒத்துழைப்பும் தேவை. வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் தான் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து பேசியதாக இருந்திருந்தா தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது பிரதமர் அறிவிச்சிருப்பாரு. சும்மா உதட்டளவுல பேசிய பேச்சு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் பல முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதாவது நிதி தொடர்பாகவும், மாநில உரிமை தொடர்பாகவும், மாநிலங்களோட பிரச்சனையை கேட்கறது தொடர்பாகவும் மாநில முதலமைச்சர்களை எப்போதாவது கூட்டு பேசியிருக்கிறாரா? எந்த முக்கியமான பிரச்சனைக்காவது மாநில முதலமைச்சர்களோட கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரா? எத்தனையோ கோரிக்கை மனுக்களை தமிழ்நாடு கொடுத்திருக்குது. அதுக்கான முறையான பதில் கொடுத்திருக்கிறாரா? அவரை மேடையில வச்சுக்கிட்டு எத்தனையோ முறை எவ்வளவோ கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு. அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளையும் வச்ச கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டிருக்கிறாரா? சோ இதையெல்லாம் பண்ணாத பிரதமருக்கு மாநிலங்களின் கூட்டு முயற்சி, ஒத்துழைப்பு அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் உரிமை இருக்குதா அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2047ஆம் ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியா உருவாக்க போறாங்களாம். இதற்கு விக்சித் பாரத் அப்படின்னு பேராம். 2024 செய்ய வேண்டியதை செய்யாம 2047 எதுக்காக காத்துல கம்பு சுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழும் காலத்தில் ஊருக்கு போனா அறுக்கும் காலத்தில் ஆள் தேவையில்லை என்பது பழமொழி. நிலத்தை கவனிக்காமல் அறுவடை கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க.
எனவே நிதி ஆயோக் போன்ற கண் துடைப்பு அமைப்புகளால எந்த பயனும் கிடையாது, இவையெல்லாம் ஒரு நாள் கூத்துக்கள் தான். கோரிக்கைகளை சொல்லவும் அதுக்கு உரிய பதிலா ஒன்றிய அரசு சொல்ற மாதிரியான ஜனநாயக அமைப்புகள் தேவை. மாநில முதலமைச்சர்களின் கலந்த ஆலோசனைகளோடு ஒன்றிய ஆட்சியை நடத்தாம போனா இழப்பு பாஜகவுக்கு தான். மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிர்மலா சீதாராமன்கள் இல்லை, மோடி தான் இருக்கிறார். மாநில முதலமைச்சர்களை ஒதுக்கிட்டு கண் துடைப்பு கருத்தரங்களை பேசுவதன் மூலமா இந்தியாவை வளர்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த தலையங்கத்தையும் முடிச்சிருக்கிறாங்க முரசொலி. ஸோ இந்த தலையங்கம் முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துது. அதாவது நீங்க இந்தியா வளர்ச்சி அடைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் மாநிலத்தோட பங்கு முக்கியமானது. அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க. நிதி அளவுலையும் சரி, திட்டங்களை ஒதுக்குறதுலையும் சரி, மாநிலத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறத தான் முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் இதை மோடியை வாய் வழியா பேசினாலும் அவர் உள்ளத்திலிருந்து அவர் பேசுறது கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை அவர் சரியா புரிஞ்சிருந்தார்னா மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசியிருப்பாரு, அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி எதுவுமே பண்ணாத நேரத்தில் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் கூட்டி அதில் விக்சித் பாரத் 2047 கதை விட்டு இருக்காங்க. ஆனா 2047 இந்தியா வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்போல இருந்து நம்ம உழைச்சாதான் அதுக்கு முன்னேற முடியும் அப்படின்றது பிரதமர் மோடிக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் உளும் காலத்தில் ஊருக்கு போனால் அறுக்கும் காலத்தில் ஆள் தேவையில்லை அப்படிங்கிற பழமொழியை சுட்டி காட்டி இப்போ விதைச்சாதான்பா அப்பா அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா ஒன்றிய பாஜக அரசால புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்களின் சார்பாக தான் இந்த தலையங்கம் பேசி இருக்குது. பிரதமர் மோடி முன்னாடி பல்வேறு கேள்விகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. என்னதான் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மொழி உரிமை அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசு கண்டுகொள்ளாத விதமாக தான் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போதெல்லாம் நான் ஒரு தமிழனா பிறக்காம இருந்துட்டேன்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி முதலை கண்ணி விரிச்சிட்டு இருப்பாரு. ஆக அவர் எந்த மாதிரி பேசினாலும் சரி தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் தேர்தல் ரிசல்ட்டே உணர்த்துது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த வாட்டி ஒரு சீட்னாசம் நமக்கு ஜெயிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க நிறைய செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஆனா யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இப்படி நிதி ஒதுக்காம முதலமைச்சர்களை மதிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. அதை எப்ப அவங்க உணர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம்.